தூத்துக்குடியில் நைட்டு பரோட்டா சாப்பிட்லான்னு போகும்போது ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தேன். 20 ரூபாய்க்கு சீரக சம்பாவில் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. சீரக சம்பா தான் அதில் ரேட்டு கம்மியாக உள்ளதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 ரூபா. 20 ரூபாவில் கொடுப்போம். இந்த 20 ரூபா கொடுத்து கட்டுப்படி பண்ண முடியுதா? போன்லெஸ் இருக்குன்னா 150 ரூபா, இறாலு கனவா 40 ரூபா சிக்கன் இருக்கு, மீடியமாக இருக்கும். அது போய் 20 ரூபா சிக்கன் இருக்கு. எதுக்கு வந்தீங்க? பிரியாணி. ஸோ சீரக சம்பா நல்லா சுட 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 இருக்குது. அதனால் தூத்துக்குடியை வந்து பிரியாணி பரோட்டா மட்டும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? டைட்டிலும் தமிழும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, தூத்துக்குடியில் இருக்கேன். தூத்துக்குடியில் நைட்டு பரோட்டா சாப்பிட்லான்னு போகும்போது ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தேன். 20 ரூபாய்க்கு சீரக சம்பாவில் பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க, சிக்கன் பிரியாணி அதுவும். ஸோ அதுதான் நிறுத்தி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சரி, எப்படி டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம் நிறுத்திட்டேன். ஸோ வாங்க உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது, அப்படியே டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். கமான் மக்களே. தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தம்பி. இப்போ நம்ம கடையில் 20 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறீங்களே, என்ன ரீசனால 20 ரூபாய்க்குப்பா கொடுக்குறீங்க? அது ரேட்டு கம்மியான ஓனர் கொடுத்தாங்க, நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாம், ஓனர் வந்து 10 கடை வச்சுருக்காங்க, நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் காலேஜ் பையங்க தான். அப்படியா? என்ன மாதிரி பிரியாணி பண்ணிருக்கீங்க? சீரக சம்பா தான் அதில் ரேட்டு கம்மியாக உள்ளதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 ரூபா. 20 ரூபாவில் கொடுப்போம். இந்த 20 ரூபா கொடுத்து கட்டுப்படி பண்ண முடியுதா அவரா? தெரியல. அவர் லாபம் அவ்வளவா வைக்க மாட்டாங்க. ஒரு 20 ரூபானா ஒரு பார்சலுக்கு 50 பைசா அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா. தம்பி, நம்ம கிட்ட பிரியாணி தவிர வேறு என்னென்னப்பா வச்சிருக்கீங்க? போன்லெஸ் இருக்குன்னா 150 ரூபா, இறாலு கனவா 40 ரூபா சிக்கன் இருக்கு, மீடியமாக இருக்கும். அது போய் 20 ரூபா சிக்கன் இருக்கு. இப்போ கனவாலாம் என்ன ரேட்டில் கொடுக்குறீங்க? கனவா 160 ரூபா ப்ரோ. ஓகே. இறாலு 160 ரூபா, போன்லெஸ் மட்டும் 150 ரூபா. நம்ம கடை லொக்கேஷன்னா எங்கே பாருங்க? கரெக்டாக சண்டே ரோடு, சென்ட் பீட்டர் சர்ச் ஆப்போசிட். சென்ட் பீட்டர்ஸ் ஆப்போசிட்லேயே இருக்கு. ஆப்போசிட். டைமிங்ப்பா, கடை டைமிங் ஒரு 6 மணிலேருந்து நைட் 10 ரூபா வரைக்கும் இருக்கும். நைட்டு 10 வரைக்கும் இருக்குண்ணா. எல்லா நாளும் இருக்குமா? எல்லா நாளும் இருக்கும், சண்டே மட்டும் கிடையாது. எல்லாத்தையும் 20 ரூபா கடைனே அழைத்திடலாம் போல. கடை பேருனா காளி பிரியாணி கடை. காளி பிரியாணி கடை. ஆமாம், 20 ரூபான்னு போட்டு காலி பண்ணிடுவீங்க. இப்போ நானும் சாப்பிட்டு பாரு. நான் ரெகுலராக வாங்குவீங்களா நான் பிரியாணி? நல்லா இருக்குமா? எதுக்கு வந்தீங்க? பிரியாணி நல்லா சுட 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 பிரியாணி வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கான், பயங்கரமாக இருக்கான். ஸோ சீரக சம்பா நல்லா சுட 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 இருக்குது. அது இல்லாமல் உங்கள்கிட்ட சிக்கன் போன்லெஸ் இருக்குது, அது ஈரல் வச்சுருக்காங்க, அப்புறமேட்டு கனவா இருக்குது, இறா இருக்குது. நான் வர்றதுக்குள்ளே இறா காலி ஆயிடுச்சு. இங்கே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க. கடையோட டைமிங் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து உங்களுக்கு 10 மணி அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிடுமா. இங்கே லோக்கல் பீப்புளெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. டெய்லியும் அவருக்கெல்லாம் கேட்டால் ஒரு பசங்களுக்கு வந்து டெய்லியும் இதே வாங்கிட்டு போகிறாரா, பேர பசங்களுக்கு ரொம்ப விரும்பி கேட்குறாங்க. அப்போ சின்ன குழந்தைங்க வாங்கிட்டு போகிறாங்கன்னா இந்த லெவலில் இருக்கும் பாருங்க. பிரியாணிக்கு போயிடலாமா? இவனை சீரக சம்பாவை அப்படியே பூ போல் மேலே தட்டலாம். எப்படி இருக்கான் பாருங்க. ரைஸை மட்டும் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. பார்க்கணும் சான்ஸே இல்லை. 20 ரூபாய்க்கு இந்த மாதிரி இவ்வளோ குவான்டிட்டியோட 20 ரூபான்னு பார்த்தா இவ்வளோ வச்சுருக்காங்க. எப்படி சாப்பிட முடியும் தெரியல. நிறைய இருக்குது குவான்டிட்டி, ப்ளஸ் டேஸ்ட்டும் ரைஸு சூப்பராக இருக்குது. இது வந்து சீரக சம்பாவில் கட்டிங் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரைஸாக பண்ணியிருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் நார்மலாக சீரக சம்பாவில் சாப்பிடும்போது கூட இந்தளவு டேஸ்ட் எதிர்பார்க்கலை. சிக்கனெல்லாம் அவங்க பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரியும் பொரிச்சு பொரிசாக எடுத்து போட்டிருக்காங்க. நான் அதனால் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்குது. அப்படியே சிக்கனோட வச்சு ஒரு பைட் பார்க்கணும். சிக்கனும் சரி, அந்த மசாலாவும் சரி, ரைஸோட நல்லா பிளெண்ட் ஆகி சாப்பிட இந்த பிரியாணி பக்காவாக இருக்குது. நீங்கள் எத்தனை நாள் தூத்துக்குடியை வந்து பிரியாணி பரோட்டா மட்டும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அடிக்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு ஆயில் வைஸும் சரி, என் கையில் எதுவுமே ஒட்டலை பெருசாக. டேஸ்ட்டில் தட்டி தூக்கிட்டாங்க. இங்கிட்ட கனவா இருக்குது. கனவா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுது. இந்த லப்பர் பாய் வளவலன்னு இல்லாமல் சாப்பிட்டா பாருங்க பிச்சு சாப்பிட்ற மாதிரி இது டேஸ்ட்டாக இருக்குது. ஓவர் மசாலா இல்லை, ஒரு பிளெண்டான மசாலாவோட சூப்பராக இருக்குது. ஸோ ஈரலும் வச்சுருக்காங்க, ஈரலை வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். இங்கே சாஃப்ட் ஈரல் மட்டும் தான் போட்டு ஃப்ரை பண்ணி பண்ணுறாங்க, இந்த ஹார்ட் ஈரல் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈரலில் வந்து மசாலா எதுவுமே போடாமல் வெறும் அந்த தனி மிளகாய் மட்டும் போட்டு பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம், போன்லெஸ் சிக்கனும் வச்சுருக்காங்க, போனோலும் வச்சுருக்காங்க.
ஒன்றும் சொல்லவா 65யும் 20 ரூபா தான் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இந்த ஓனர் வந்து எல்லோரும் பிரியாணி இந்த மாதிரி ரேட்டில் சாப்பிடணும். ஆனால் சென்னையில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவரில் காலி. 20 ரூபாய்க்கு ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு, ஒரு ஹிடன் ஸ்பாட்னே சொல்லலாம். இந்த கடையை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. யாராவது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அது வரைக்கும் ட்ரை பண்ண முடியல. ஆனால் சாப்பிட்ட வரைக்கும் சரி, ரைஸும் சரி நல்லா உதிரியாக, இந்த எதுவுமே குழஞ்ச மாதிரிலாம் இல்லாமல், அதுவும் அவங்க மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி செம்ம டேஸ்ட் எடுத்து கொடுக்குது. அதை போட்டிருக்க மசாலாவும் சரி ரொம்ப தகட்டலை, காரமாகவே இல்லை, வேறு லெவலுங்க. ஒரு 150 ரூபா 200 ரூபா விற்கிற அந்த சீரக சம்பா ரைஸில் ஸோ இவங்க இந்த மாதிரி கட்டிங் ரைஸ்லேயே இவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்க முடியுதுன்னா எந்த லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷனுமே கீழே மேப் பண்ணி வரேன். ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் வைஸ் சும்மா அல்ட்டியாக இருக்குது. ஸோ அப்போ வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்கள் ஐடியா மீட் டாட்டா பை பை. 20 ரூபா தானே 1 கப் வாங்கி சாப்பிட்றலாம். டாட்டா பை பை.